இல்லை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கருத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் எல்லா சுமைகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்படுகிறோம். இல்லை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன், கழுகை போல எங்களை சுமக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஒரு ஆயன் ஆட்டை சுமப்பது போல ஆண்டவர் நம்மை சுமந்துக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் பசும்புல் மேய்ச்சலில் நமக்கு மேய்ப்பார், பயப்படாத சிறுமந்தே என்று சொன்ன தெய்வம் நம்முடைய படத்தக்கரை எங்களோடு கூட இருக்கும்படியாக தாயின் கருவற்றில் உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டவர், தலைநரைக்கு வரைக்கும் ஆண்டவரே தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார் என்று பார்க்கிறோம். நம்மளுடைய சாமத்தை நோக்கி பார்க்க என்று சொல்லுவோம். ஆயன் ஆட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். ஆயன் ஆட்டை சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கின்றார், கருத்தாய் நம்மை பார்க்கின்றார். கழுகு போல் சிறகின் மேல் வைத்து, கழுகு போல் சிறகின் மேல் வைத்து காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆசிரிங்க, நீங்கள் பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அடுத்த வாசம். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில உவமைகளை குறித்து சொன்னார். நேற்று தினத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு அதே அதிகாரத்தில் 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், இன்னும் அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இல்லாதபடிக்கு இந்த ஆயக்காரனை போல் இராத நாள் உம்மை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 நாள் நான் செய்கிறேன், உபவாசிக்கிறேன், என் சம்பளத்தில் எல்லாம் நான் தசமவா கொடுக்குறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ண போனதில் ஒருத்தன், அந்த பரிசேயன் என்ன செய்கிறான், தன்னை பற்றியே பெருமையாக சொல்கிறான். அல்லேலூயா. தன்னை பற்றியே அவன் பெருமையாக ஆண்டவர் சொல்கிறாரு, வலது கை செய்கிறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுங்கிறாரு.
ஆனால் இவன் தன்னை பற்றி பெருமையாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். வாரத்தில் 2 நாள் உபவாசம் போடுறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், அப்படி சொல்லிகிட்டே இருக்கிறான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இவன் பெருமையோடு ஜெபம் பண்ணனால அவனை தள்ளிட்டார், ரிஜெக்ட் பண்ணிட்டார். இவன் ஜெபம் எனக்கு பிரியமில்லை அப்படி சொல்லிட்டார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக, கடவுள் பரலோகத்தில் இருக்கிறாரு, நாம் பூமியில் இருக்கிறோம், மிகுந்த பக்தியோடு உருக்கத்தோடு இரக்கத்தோடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில் இந்த பெருமைங்கிற பிசாசு என்ன செய்யும்? உள்ளே வந்து தேவனுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இப்படி எழும்பும். ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தானே தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவருக்கு தான் தேவன் என்ன செய்கிறாராம்? கிருபையை அளிக்கிறார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. 2 பேருமே உபவாசம் ஜெபம் போடுறாங்க, 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்களுடைய வாயின் வார்த்தையில் தாறுமாறு என்ன செய்யுது இருக்குது. யாருக்கு? ஆயக்காரனுக்கு. ஆண்டவர் அதை பார்த்தாரு. தூரமாக நிற்கிற ஒரு ஆயக்காரன் என்ன செய்தான்? பரிசேயன் ஜெபம் பண்ணதை அவர் கேட்கல. ஆயக்காரன் ஜெபம் பண்ணுற தூரமாக நின்று, 13 வசனத்தில் வாசிங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியான என் மேலே கிருபையாயிரும். அவ்வளோதான். அவனுடைய ஜெபம் சுருக்கமாக இருக்குது, கடவுளுக்கு பிரியமாக இருக்குது, நிதானமாக இருக்குது. சில பேர் அதிக ஜெபத்தினால, அதிக வசனிப்பினால எங்கள் ஜெபம் கேட்கப்படும் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய ஜெபம் சுருக்கமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன வார்த்தை தான் இருக்கும், அதில் வல்லமை இருக்கும். அந்த வார்த்தையில் ஒரு மகிமை இருக்கும். அந்த வார்த்தையினால் மக்களுக்கு ஒரு தேனியில் இனிமையான அந்த வசனங்களை கேட்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாயின் வசனங்களும் பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது மக்கள் மத்தியில் என்ன செய்யக்கூடாது? தெரிவிக்கக்கூடாது. பெரிய துக்கமோ சின்ன பிரச்சனையோ அது எந்த நேரம் முறுமுறுக்கக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க. இவன் அப்படி தான் ஜெபம் பண்ணும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவனை பார்த்து சும்மா சாதாரணமாக நிற்கிறான். அவனை ஆயக்காரன் அவன். அதுவும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே வர மனசு இல்லாமல் தூரமாக நிற்கிறான். ஐயோ, நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், இவ்வளோ துக்கம், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், நான் அவருக்கு முன்னாடி நிற்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தூரமாக நிற்கிறான். இவன் என்ன செய்கிறான்? அவனை போய் என்ன செய்கிறான்? சுட்டி காட்டுகிறான். மற்ற மனுஷரை போல் அல்ல அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அந்த ஆயக்காரனை சுட்டி காட்டுறான். ஆயக்காரனை போல் இராததனால் உம்மை சோத்தரிக்கிறேன் அப்படி சொல்கிறான். ஆனால் மற்றவங்கள நம்ம ஒப்பிடக்கூடாது. எந்த காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே தாழ்த்தணும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபைகளை அளிப்பார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், அவன் எல்லாம் செஞ்சும் சொல்லி காட்டினபடினால அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலை. ஆனால் தூரத்தில் நின்று அவன் சொல்கிறான், ஆயக்காரன் சொல்கிறான், தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க கூட துணியாமல் தன் மார்பில் அடிக்கிறான். அப்புறம் தேவனே பாவியான என் மேலே என்ன செய்யும்? கிருபையாயிரும், உங்களுடைய கிருபையை தாங்கப்பா, உங்களுடைய வல்லமையை தாங்கப்பா, என்னையும் நினைத்திடலாம் ஆண்டவரே அப்படி சொல்லி தாழ்மையோடு கேட்கும் பொழுது கர்த்தர் அங்கேருந்து சொல்கிறார் பரலோகத்துலேருந்து, அவன் அல்ல இவனே நீதிமான். 14 அப்படி தானே போட்டிருக்கு. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இதுதான் தேவனுடைய. அதனால் நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளை போல மாறணும் அப்படி சொல்லி அர்த்தாப்பில் சொல்கிறார் அவர். பின்பு குழந்தைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவைகளுக்கு கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரவிடுங்கள், அப்படி இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவைகளை தடை பண்ணாதீங்க. தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களாக இருக்குது. எவனாகிலும் சிறு பிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன்னு சொன்னார். அதான் சிறு பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஒரு அடி கொடுத்து நம்ம விரட்டி விட்டாலும் மறுபடியும் என்ன செய்யும்? ஓடி வந்து அப்பா அம்மானு கொஞ்ச நேரத்தில் மறந்துடும். அந்த வீட்டுக்கு போகாதுன்னா அடித்து கட்டி போட்டு வச்சாலும் மறுபடியும் என்ன செய்யும்? அங்கே தான் போய் நிற்கும். அப்போது சிறு பிள்ளையை போல் நம்ம மாறணும். அதான் இயேசு சொன்னார், ஒரு கணத்தில் அறைந்தால் மறுகணத்தை என்ன செய்யுங்க? திருப்பி காட்டுங்க. அவங்க பேசுகிறாங்க, நானும் பேசுவேன் அப்படின்னு அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? பரிசேயன் ஜெபம் போல் இருக்கும். அல்லேலூயா. அவங்க என்னை திட்டினாங்க, நானும் திட்டினேன், பதிலுக்கு பதில். அதெல்லாம் பழைய ஏற்பாடோ முடிஞ்சு போச்சு. பழைய ஏற்பாடில் யூதர்கள் அப்படி தான் செய்வாங்க. கண்ணுக்கு கண்
ஆமாம், ஒருத்தன் கண்ணில் குத்திட்டான்னா அந்த கண் வீணாக போச்சுன்னா அப்படியே கையை பொத்திக்கிட்டே வருவான். அந்த கையை அந்த விழுந்த கண்ணை கையில் எடுத்துகிட்டு வருவான். எடுத்துகிட்டு வந்து பரிசேயர், ஆயக்காரர், இல்லை லேவியர் அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பான். அவங்க கூப்பிட்டு என்ன செய்வாங்க, அப்படியே அவன் கண்ணை குத்திட்டானா சரி சொல்லி உடனே அவன் கண்ணில் குத்தி அந்த கண்ணை பிடிங்க என்ன செய்ய வேண்டும் கொடுத்துருவான். ஒரு கையை உடைச்சிட்டாங்கன்னா மறு கையை உடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் வராது. யாருக்கு? யூதர்களுக்கு. அல்லேலூயா. எல்லாம் பலவந்தமாக செய்வாங்க. அதெல்லாம் கடவுள் பார்த்தாரு, அருவருத்தார். அதனால தான் அவங்கள தூர தள்ளிட்டு நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளாம் ஆசிரியப்பட்டவங்க. யூதர்கள் இன்றைக்கி சொந்த நாடில், தாய் நாடு தங்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய குணமெல்லாம் என்ன செய்யுது, எங்கள் தெய்வம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படி சொல்லுவாங்க. அந்த பெருமைனாலே அவங்க என்ன செய்தாங்க, விழுந்து போனாங்க. ஆண்டவர் பெருமையுள்ளோருக்கு ஏற்று நிற்கிறார். அந்த யூதர்களை விட்டு தாழ்மை உள்ள நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த 2 பேரில் ஆயக்காரன் போல நம்முடைய ஜெபம் என்ன செய்யணும், இருக்கணும். தூரத்தில் நின்று, தூரத்தில் அதுக்காக தூரத்தில் நிற்கக்கூடாது. ஆண்டவர் சமுதிரம் வந்து சொல்லணும், ஆண்டவரே என்னை தாழ்த்தினப்பா, நீங்கள் பர்வதத்தில் இருக்கிறீங்க, நான் பூமியில் இருக்கிறேன், என்னுடைய ஜெபம் சுருக்கமாக, பிரியமாக, அழகாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் பெதஸ்தா குளத்தில் போவார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 5 எடுத்துக்கொள்ளுங்க. பெதஸ்தா குளத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போவார். அவன் 38 வருஷமாக வியாதி படுக்கையில் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அப்போ 38 வருஷமாக நிறைய பாசங்களை பார்த்துருப்பான். அன்றைக்கு நிறைய குருமார்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் பார்த்துருக்கான். அப்புறம் திடீர்னு தேவதூதர் வந்து என்ன செய்வாங்க, தண்ணீரை கலக்குவாங்க. அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ நிறைய பேரை பார்த்தான். ஏன்னா 38 வருஷமாக வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறான்னு எவ்வளோ தூதர்களை பார்த்துருப்பான், எவ்வளோ பிரசங்கிமாரை பார்த்துருப்பான், எவ்வளோ வல்லமை உள்ள ஊழியக்காரெல்லாம் பார்த்துருப்பான். ஏன் அவனுக்கு அற்புதம் நடக்கலை? சில பேர் சொல்லுவாங்களே, எப்பா எவ்வளோ நாளாக நான் கடவுளை தேடி ஒரு மிராக்கள் இல்லை, ஒரு அற்புதம் நடக்கலை, என்ன ஆண்டவர் நம்ம என்னையே பார்க்க மாட்டேன், கவனிக்க மாட்டேன்றான்னு. நம்மகிட்ட என்ன குறை இருக்குது? இந்த உபவாச நாளில் நம்ம இருதயங்களை உழுது பார்க்கணும். நம்மகிட்ட என்ன குறை இருக்குது? டக்கு டக்குன்னு அற்புதம் நடக்கு, ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? ஒரு நாள் திருச்சிக்கு பாருங்கள், அதை ட்ராக்ஸ் கொடுக்குறதுக்காக போயிருந்தேன். கூடார பண்டிகைக்கு எப்படியா வாங்கன்னு. அந்த உள்ளே காலை வச்சோடனே நான் வரேன், ஃபோன் பண்ணேன். திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணுறேன், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இங்கே வரேன்க்கா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் கூடார பண்டிகைக்கு வரணும், எனக்கு அக்கா முறை வேணும், எங்கள் பெரியப்பாவோட மகன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக தயாராக இருங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரிப்பா, நான் இங்கே வீட்டில் தான் இருக்கேன், வந்து நோட்டீஸ் கொடுத்து போங்க, வரேன் அப்படின்னாங்க. அந்த நான் வர சொல்லவும் அந்த பாசங்கள்லாம் இவங்க கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் சொன்னேன், என்ன நோட்டீஸ் கொடுக்க வந்து இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்களேன்னு. இல்லை, நீங்கள் வரேன்னு சொன்னோன்னே நான் கேள்விப்பட்டேன் உங்களை குறித்து, அதனால் எல்லாத்தையும் கூப்பிட்டேன்ப்பா, வருத்தப்பட்டுக்காங்க, ஒரு சின்ன செய்தி கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே தான் போகிறேன். அந்த சோஃபாவில் உட்காரும் போது இப்படி பார்த்தேன், அந்த அக்காவை பார்த்தேன். அந்த அக்கா என்ன செய்கிறாங்க, அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. பாம்பு மாதிரி நெளிஞ்சு என்ன செய்கிறாங்க, அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க. பாம்பு எப்படி நெளியுமோ அப்படி நெளிஞ்சு இந்த பீரோக்குள்ளெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு வந்த இன்னொரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன செய்யுது, அப்படியே சர்பத்தின் ஆவி அப்படியே என்ன செய்யுது, விளையுது. அப்புறம் தனியாக கொடுங்கன்னு சொல்லி ஏசு நாமத்தினால ஜெபம் பண்ணிட்டு அப்படி உட்காந்து பாசெல்லாம் கேட்டாங்க. அவங்கள குறித்து கேள்விப்பட்டோம், ஆனால் இப்போ கண்ணார பார்க்குறோம். அதனால் நீங்கள் எப்படி இந்த பேயெல்லாம் விரட்டுறீங்க? நான் சொன்னேன், நான் விரட்டவே இல்லையே, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீங்கள்லாம் பார்த்தீங்க, வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோதான் தெரியும். நான் எங்கே வரேன்னா அங்கே ஆண்டவராக இயேசு என்ன செய்வார், அவர் வருவார். அவர் தான் அற்புதம் செய்கிறவர். வந்து அற்புதம் செய்துட்டு அவர் போயிடுவார். அதனால் நம்ம கை வைக்கணும், தள்ளி விடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, தொடணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து நின்னால இயேசு என்ன செய்வார், வந்துடுவார். இதுதான் ரகசியம் அப்படின்னு அவர் சொன்னேன். நீங்கள் எடுத்து வாசிங்க, ஏசாயால 55ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தை வாசிங்க. வாசி பாருங்கள், அதில் என்ன எழுதியிருக்குன்னு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11. இதான் ரகசியம், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காக நம்ம போய் இத்தனை வருஷம் தவம் இருக்கணும், இப்படி இத்தனை தேங்காய் உடைக்கணும், மாங்காய் உடைக்கணும், அதெல்லாம் இல்லை. இவ்வளோ நாள் நீ இப்படி உபவாசம் போடணும், இப்படி அழுகணும், அப்படியெல்லாம் இல்லை. விசுவாசத்தோடு அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும், விசுவாசிக்கணும், அவ்வளோதான். அவரை நம்பணும், நம்பினா அற்புதம் நடக்கும், அவ்வளோதான். ஏன்னா அவருடைய வசனம் வானத்திலேருந்து இறங்கி வருதான். வாசி பாருங்கள், ஒருத்தர் சவுண்டை வாசிங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து
ஆமாம், அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அவ்வளோதான். அது வெறுமே என்னிடத்தில் என்ன செய்யாது. ஆமாம், வெறுமே திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஜெபம் கேட்க முடிய மாட்டேது, கேட்க மாட்டேருந்து எவ்வளோ நாளாச்சு அற்புதம் நடக்கலைன்னு. கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்யாமல் இருக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க, அவ்வளோதான். ஆண்டவர் போகிற இடம்லாம் கேட்பார் இயேசு கிறிஸ்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆம் அப்படி சொல்லிட்டா போதும். ஆமைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆம்னா ஆம் ஆண்டவர் நடக்க போகுது, ஆமைன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இதை நீங்கள் விசுவாசிக்கணும், அவ்வளோதான். ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு தெய்வ பயத்தோடு நீங்கள் அவர் இடத்துல நடுக்கத்தோடு பயத்தோடு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். 100க்கு 100 உங்கள் ஜெபம் கேட்கப்படும். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. பேய் விரட்டுறது, நோயை குணமாக்குறது, அற்புதம் நடக்கிறதுலாம் பெரிய காரியமே அல்ல. ஆண்டுடைய பார்வையில் அது ஒரு சின்ன விஷயந்தான். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம்தான். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அவ்வளோதான் சொன்னார். மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளைக்கிளம்பி விளை செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்குன்னு சொன்னார். அவ்வளோதான். அல்லேலூயா. அது வெறுமையாக என்ன செய்யாது, திரும்பாது. அதை மட்டும் உங்கள் இதயத்தில் எழுதி வச்சுக்காங்க. அது வெறுமையாக நம்ம வாசிக்கிற பைபிளோ அல்லது ஜெபமோ வேத வாசிப்பு அல்லது நம்ம தேவனுக்காக உபவாசம் போடுறதோ வெறுமையாக ஒரு நாள் என்ன செய்யாது, கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும். 100க்கு 100 பலன் கொடுக்காமல் ஆண்டவர் விட மாட்டார். இந்த 40 நாள் பாஸ்டிங் பிரேயரில் தான் எனக்கெல்லாம் அந்த இடம் கிடச்சிச்சு. 40 நாள் பாஸ்டிங் பிரேயரில் தான் உபத்திரம் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. அந்த போலீஸாரெலாம் பிடிக்க வந்தது, கலெக்டர் ஆஃபீஸில் பிடிக்க வந்தது, எல்லாம் பயங்கரமான கட்டுகள் நடந்தது அந்த 40 நாள் தான். அதனால் நம்ம கூடத்தில் பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், 40 நாள் உபவாசம் போட்டாலும் பெரும் பெரும் பிரச்சனை வரும். பெரிய அவமானம், பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம்லாம் வரும். ஆனால் அவ்வளவும் நமக்கு வந்ததெல்லாம் வெற்றியாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 40 நாளில் தான் கூடாரம் அங்கே கடற்கரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி நீங்கள் காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் 40 நாள் ப்ரேயர் முடிஞ்சவனாவது நம்ம காலி பண்ணலாமே. இல்லை உடனே காலி பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க டைம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன டைம் கொடுக்குறது, நம்மளே காலி பண்ணி சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே புரட்டு வந்தேன். கர்த்தர் நல்ல நேர்மையாக நேர்த்தியான இடத்தை கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது சொல்கிறார், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையாக திரும்பாது. அதனால் நம்ம எவ்வளோக்குள்ள தாழ்மையோடு அவர்கிட்ட கேட்குறோமோ கண்டிப்பாக நம்ம விரும்புகிறத கர்த்தர் என்ன செய்வார், அந்த காரியமாகும்படி வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி தான் அங்கே எழுதியிருக்கு ஏசாயால, நான் விரும்புகிறதை செய்து. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நமக்கு அற்புதம் செய்யணும். அற்புதம் நடந்தால் தான் ஜனங்கள் மிராக்களை பார்த்தா தான் விசுவாசிப்பாங்க ஆண்டவரை. அப்படி தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அண்ணாள் கேட்டால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் ஆண்டவரை. அதனால் எனக்கு இருக்கிற அந்த தாழ்மை, எனக்கு இருக்கிற அந்த ஏளனம், அவமானம், பிரச்சனை, நிந்தனை, எல்லாரும் என்னை ஏளனமாக பேசுகிறாங்கல்ல, இவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கா, ஒரு நெடுநாளாக கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக கேட்டால் ஆண்டவர் அந்நாளை நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. சமாதானமாக போக சொன்னோன்னே அவள் அந்த வசனத்தை கேட்டால் சமாதானமாக போனான். அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வசனங்களை அனுப்புகிறாருன்னா அங்கே ஒரு அற்புதம் நிச்சயம் நடக்கும். என் வாழ்க்கையிலே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லணும், என் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதம் செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான். விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்டு பிரயோஜனமே இல்லை. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருக்காரா இல்லையா, செய்வாரா செய்ய மாட்டாரா, நடக்குமா நடக்காதா, தேவனுடைய விருப்பம் நடக்கும்னா நடக்கும் தான். அதை அப்படியே நம்பணும். நம்ம சொந்த சுய புத்தியில் என்ன செய்யக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது. சுய புத்தியில் சேர்ந்தோம்னா எல்லாமே எடுக்கிற காரியமெல்லாம் ஃபெயிலியர் ஆகும். அல்லேலூயா. கார் ஓட்டுறதுக்காக புதுசாக போய் டிரைவர் என்ன செய்கிறாங்க, காரில் உட்காடுறாங்கன்னா நானும் முயற்சி பண்ணணும். சும்மா உட்காந்தோன்னே வண்டி என்ன செய்யாது, போகாது. பக்கத்தில் உட்காந்து எப்பவுமே ஒரு ஆள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நாமளும் முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ஆபிரகாம் முயற்சி பண்ணார். 100 வயசில் குழந்தை வரைஞ்சு சொன்னால் விசுவாசித்தாராம். அவர் நினச்சாராம், நீனும் வாலிப பிள்ளை, 85 வயசுன்னு யாரும் கேட்டால் சொல்லாத, எனக்கும் 16 வயசுனா உனக்கும் 16 வயசு தான். அல்லேலூயா.
பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்காங்களோ அவங்கெல்லாம் எப்பவுமே இளமையோடு 14 வயசாக இருப்பாங்களாம். ஏசாயால எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைங்க அவிசுவாசியாக இருக்கக்கூடாது. டாக்டர் ரிப்போர்ட்டில் செத்து போச்சு சொன்னாலும் நான் சொல்கிறேன், என்னுடைய கர்ப்பப்பை செத்து போகலை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். யார்? சாராள் சொன்னால் என் கர்ப்பப்பை செத்து போகலை, அதனால தான் விசுவாசத்தின் தாய். யார் பேருன்னா? சாராள். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். 80 வயசானாலும் அற்புதம் நடக்கும்னா என்ன செய்யும்? நடக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆமாம், விசுவாசம் இல்லாமல் நீங்கள் கடவுளத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நீங்கள் சுயபுத்தியில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பாருங்கள், ஈசாக்குக்கு 45 வயசில், அந்த 40 வயசுக்கு மேலே சொல்கிறாரு, ஆபிரகாம் சொல்கிறார், அங்கே ஒரு மணவாட்டி இருப்பா, அங்கே போ, அந்த பொண்ணை நீ பார்த்துட்டு வா அப்படின்னு. வேலைக்காரன் உடனே கேட்டு போகிறார். ரெபக்கான்னு சொல்லலை, ஆனால் போகிற இடம், நான் அங்கே போவேன், எந்த பொண்ணு தண்ணி கொண்டு இந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறாளோ அவள் சொல்லணும், நீங்களும் குடிங்க, உங்கள் ஒட்டவங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படின்னா சுறுசுறுப்பு உள்ளவன். என் எஜமானுக்கு போய் தொங்கியோ சோப்பலாங்கியோ கொடுக்கக்கூடாது. எந்த நேரம் தூங்கிட்டு இருக்கா, எந்த நேரம் டிவி பார்த்துருக்கு, எந்த நேரம் மொபைல், அந்த மாதிரி சோம்பேறி வேண்டாம். அதனால் உற்சாகமாக இருக்கணும். உற்சாகமாக இருக்கிற இடத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாக இருக்கிறார். சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே போல் அந்த ரெபக்கா பாருங்கள், அவ்வளோ சுறுசுறுப்பு. அந்த காலத்தில் பள்ளத்தில் வெட்டி அந்த பள்ளத்தில் கீழே போய் தான் தண்ணி எடுக்கணும். அவள் கொடுத்துட்டு போய் கீழே போய் என்ன செய்கிறாள்? அங்கேருந்து முன்னிட்டு வந்து மேலே படிக்கட்டு, அதில் பிடிக்க கைப்பிடியெல்லாம் கிடையாது, அப்படியே அந்த செவரில் சாஞ்சு மேலே வரணும். அந்த குடத்தோட வெயிட்டோடு மேலே அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு ஒட்டகங்கள், அவர் சொல்கிறார், ஐயோ இவ்வளோ ஒட்டகம் இருக்குதே, எல்லாத்துக்கும் கொடுப்பியா அப்படின்னு. நீங்களும் குடிங்க, ஒட்டகங்களும் என்ன செய்யட்டும் கொடுக்கட்டும் சொன்னால், அப்போ அவன் நினச்சிட்டான், ஏங்க அப்பா இப்படி ஒரு சுறுசுறுப்பு உள்ள பொண்ணு தான் எனக்கு வேணும். யார் கேட்டா? ஆபிரகாமுடைய வேலைக்காரன். அப்போ அந்த சுறுசுறுப்பை கர்த்தர் பார்ப்பாராம். சுறுசுறுப்பு உள்ளவர்கள் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறாங்க? பிரியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும். இத்தனை வயசில் குழந்தை கிடைக்குன்னா குழந்தை கிடைக்கும் அப்படின்னு விசுவாசிக்கணும். இத்தனை வயசில் எனக்கு ஒரு ஆண்டவர் நல்ல மாடி வீடை கட்ட கொடுப்பார், பலம் கொடுப்பாரு, விசுவாசிக்கணும். இத்தனை வயசில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், கண்டிப்பாக இந்த விசுவாசம் இருக்கணும். அதனால தான் எபிரேயரில் எழுதியிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், அவர் உண்டென்றும் அவரிடத்தில் பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கண்டிப்பாக எனக்கு பலன் கொடுப்பாரு. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். காரில் சூழ்ந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். எப்பொழுது இருளை பார்க்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி வந்துட்டால் நம்ம வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? எழும்பி பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார், உலகத்தில் வந்த எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவரை நம்புகிற அத்தனை பேரையும் கடவுளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது, ஆமாம், அவர்கிட்ட ஆண்டவர் பேசுவாரா பேச மாட்டாரா, இருப்பாரா இருக்க மாட்டாரா, கர்த்தர் கூட இருப்பார், அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது, டவுட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசித்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு நம்ம கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார்னு பார்க்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாம் சொன்னார், போராடமெல்லாம் நான் உன்னோடு கொடுத்து உன்னை ஆசிரிப்பேன்னு சொன்னார், ஆசிரித்தார். அல்லேலூயா. அவன் புறப்பட்டு வரும்போது வெறுமையாக வந்தானா, கையில் ஒன்றுமே கிடையாது, வெறுமையாக புறப்பட்டு வந்தான். ஆனால் போகிற இடமெல்லாம் ஆசுரமாக பழுகி பெருகி ஐஸ்வர்யனாக மாறினாராம். வேலைக்காரர் சொல்கிறாரு, என் எஜமான கர்த்தர் அளவில்லாமல் ஆசிரிச்சிருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாரு? நீ ஆசுரமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறதுல ஆசீர்வாதம், அவ்வளோதான் சொன்னார். அதனால் ஆபிரகாம் போராட்டமெல்லாம் ஆசீர்வாதம், பழுகி பெருகியிருந்தான். வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மண்ணை போல கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். இதை தான் இங்கே ஆண்டவர் சொன்னார், விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது
ஆயக்காரனை போலோ இல்லை பரிசேயன் போலோ யார மாதிரி ஜெபம் பண்ணுவோம்? யார மாதிரி? ஆயக்காரன் மாதிரி. ஆயக்காரன் மாதிரி தாழ்மையோடு, ஆண்டவரே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, நான் பூமியில் இருக்கேன், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எனக்கு அந்த ஒளியை தாங்கப்பா, என் குடும்பத்தில் ஒளி வரட்டும். ஒளி வந்தால் எல்லாமே ஆசுரமாக இருக்கும். எதை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்வார், ஐ எம் த லைட் ஆஃப் காட். அப்படின்னா நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றவங்க மேலே இருள் வராதுன்னு சொல்லிட்டாரு. இருள் வருதுன்னு நம்ம மேலே தான் தப்பு. ஏதோ ஒரு பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம், பொய், பித்தலாட்டம் இப்படியெல்லாம் இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? பதில் கொடுக்க மாட்டார். வார்த்தையில் உண்மை இருக்கணும். அந்த உண்மை உள்ளவங்களை தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். அதே போல் நம்ம என்ன செய்யணும்? ஆயக்காரனை போல தன்னை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஆண்டவரே, பாவியான என் மேலே என்ன செய்யும்? இரக்கமாயிரும், அந்த கிருபையை தாங்க அப்படி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிப்பார். எல்லாம் முழங்கால் படிட்டு அவருடைய கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன், உலகத்துக்கு நான் வெளிச்சமாக இருக்கேன்னு சொன்ன தெய்வம், நீங்களும் என்னிடத்தில் வந்தபடினால நீங்களும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்ன தெய்வம், உடைய பிள்ளைகளை மலை மேல் உள்ள பட்டணமாக உயர்த்துங்கப்பா. உடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்னீரையா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவேன் என்று சொன்ன தெய்வம், அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று பார்க்குறோம். நம்முடைய தேவனிடத்திற்கே நாம் திரும்ப கடவோம். அவர் மன்னிப்பதற்கு தயவு பொருந்தியவராக இருக்கிறார் என்று பார்க்குறோம். ஆண்டவரே, எங்கள் நினைவுகள், ஆண்டவரே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். வேதனை உண்டாக்குற ஏதாவது வழிகள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு, என் ஜபத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடுங்க. உங்களுக்கு பிடிக்காத எல்லா காரியத்தையும் எடுத்து போடுங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆற்றலாலும் நல்லவே, சக்தியாலும் நல்லவே, ஆற்றலாலும் நல்லவே, சக்தியாலும் நல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கசந்த மாறா மதுரமாகும் கொடிய எகிப்து அகன்றிடு, கசந்த மாறா மதுரமாகும் கொடிய எகிப்து ஆகண்டிடு, நீத்தமுவோனே நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நீத்தமும் ஓனை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார்.
சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை தேவனாய் கர்த்தர் தேவரே கர்த்தாவே, தேவரே தூரத்தில் நின்று ஆயக்காரன் தன் மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே தேவர் பாவியான என்மேல் கிருபையாக இருக்கும் என்று சொன்ன பொழுது, அவன் அல்ல இவனே நீதிமான் என்று ஆண்டவரே பலவத்தில் தேவன் உத்தரவு கொடுத்தீர். இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய எல்லா தாழ்மையும் நினைவு கூறுகிற தெய்வம் ஆண்டவரே. எல்லா நெருக்கங்களிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் உம்மை தேடி வருகிறார்கள் அப்பா. எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் இதயத்தில் எத்தனை கசப்புகள் இருந்தால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, தீமை உன்னை அணுகாது மகனே மகளே என்று சொன்னீரியா, துன்பம் உன் நிறைவிடத்தை நெருங்காது என்று சொன்னீரியா, நீ செல்லும் இடமெல்லாம் தேவ தூதர்கள் உனக்கு கட்டளையிடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசத்தால் நிரப்புங்க. தேவரி கர்த்தாவை காரணமில்லாத பகைவரை எல்லாம் நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்க. நீ பயப்படாத மகளே, உன்னை படைத்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். உள்ளங்கையில் நான் ஏந்துவேன் என்று சொன்ன தெய்வம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விண்ணப்பத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுங்க ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொன்னீரியா, விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமேன்.